Welcome to Chennai Press News Channel. In a historic milestone for Tamil Nadu's transplant program, a 44-year-old patient received a life-saving kidney transplant through the IOTA system at FIMS Hospital in Coimbatore, achieving the shortest wait time ever recorded in the state's brain-dead donor transplant history. This milestone not only sets a record in terms of wait time but also exemplifies the transformative power of science, technology, and human compassion in the face of clinical adversity. Dr. Prabhu Kanchi, lead transplant nephrologist of IOTA, said that when every other center refused the kidney, we trusted science, with technology, teamwork, and bold decision-making, we transformed a non-usable organ into a second chance at life. வணக்கம். இன்று சரித்திர புகழ்மிக்க ஒரு நிகழ்வு. அயோட்டா என்ற அமைப்பின் கீழ் நாங்கள் இந்த மிக பொருத்தமான ஒரு நிகழ்வை செய்துள்ளோம். அதாவது 9 நாட்களில் ஒரு பேஷண்ட்டை டிரான்ஸ்பிளான்ட் ரெஜிஸ்டர் பண்ணி அதை டிரான்ஸ்பிளான்ட் செய்துள்ளோம். அது மட்டுமில்லை, இது ஒரு டுவல் கிட்னி, அதாவது இட்ஸ் டெக்னிக்கல் மார்வலஸ் என்று சொல்லலாம். இந்த 2 கிட்னியும் சேர்த்து ஒரு பேஷண்ட்டுக்கு கொடுத்து அதை வெற்றிகரமாக நாங்கள் முடித்துள்ளோம். இப்படி ஒதுக்கப்பட்ட சில கிட்னிகளை நாங்கள் எங்கள் இன்னோவேஷன்ஸால் மற்றும் பயாப்சி மற்றும் மிஷின் பர்ஃபியூஷன் ஆகியவற்றை யூஸ் பண்ணி அது வேலை செய்யுதா என்று பார்த்து பிறகுதான் நாங்கள் இந்த டிரான்ஸ்பிளான்டை செய்கிறோம். ஆகையால் இந்த நிகழ்வு தமிழ்நாட்டில் ஒரு சரித்திரமிக்க நிகழ்வு. இட்ஸ் அ மைல்ஸ்டோன் இன் கிட்னி டிரான்ஸ்பிளான்ட் சொன்னால் நிறையாகாது. ஒரு பேஷண்ட் கிட்னி ப்ராப்ளம் வந்ததுன்னா அடுத்த 2 ஆப்ஷன் இருக்கும். டயாலிசிஸ் பண்ணணும், இல்லை டிரான்ஸ்பிளான்ட் பண்ணணும். ஃபேமிலி மெம்பர் இருந்து டொனேட் பண்ணுறாங்கன்னா அந்த பேஷண்ட்டுக்கு டிரான்ஸ்பிளான்ட் உடனே நடந்ததுன்னா பேஷண்ட் ஹெல்த்தியாக இருவார். பட் ஃபேமிலி மெம்பர் ஃபாதரோ மதரோ இல்லை ஒய்ஃபோ சிஸ்டரோ டொனேட் பண்ண முடியாத சூழ்நிலை இருந்ததுன்னா அவங்க நம்பி இருக்கிறது இந்த தமிழ்நாடோட பிரெயின் டெட் டிரான்ஸ்பிளான்ட் ப்ரோக்ராம், டிரான்ஸ்பிளான்ட் அமைப்பு நடத்துகிற அந்த பிரெயின் டெட் டிரான்ஸ்பிளான்ட் நடத்துகிறா. ஸோ ஒரு பேஷண்ட் அந்த சிஸ்டத்துக்குள்ளே ரிஜிஸ்டர் பண்ணோம்னா குறைஞ்சது ஒரு 3 to 5 வருஷம் ஒரு ஆர்கனுக்காக வெயிட் பண்ண வேண்டிய சூழ்நிலை இருக்குது. 6 வருஷத்துக்கு முன்னாடி இந்த அமைப்பு ஆரம்பிச்சப்போ வெயிட்டிங் டைமை கம்மி பண்ணணும், ஒரு ஹை குவாலிட்டி, ஒரு வேர்ல்ட் கிளாஸ் குவாலிட்டி அவுட்கம் தரணுன்றதுக்காக தான் இந்த அமைப்பை அமைச்சோம். 2019 ஆரம்பிச்சு இதுவரையும் இந்த 6 வருஷத்துல we have done multiple transplantation. வெயிட்டிங் டைமை 3 மாதம் இல்லை 2 வருஷம், 2 வருஷத்துக்குள்ள ஒரு பேஷண்ட்டுக்கு கிட்னி கிடைக்கிற மாதிரி சிஸ்டம் ரெடி பண்ணோம். ஸோ இந்த அமைப்பு அயோட்டா அமைப்பு தமிழ்நாட்டில் கிட்டத்தட்ட 10 ஹாஸ்பிட்டலில் டையப்போட லிவர் அண்ட் கிட்னி டிரான்ஸ்பிளான்ட் ப்ரோக்ராம் ரன் பண்ணிட்டு இருக்கோம். And then the IOTA has close to 30 members, which includes transplant surgeons, vascular surgeons, urologists, transplant coordinators, nephrology, hepatology, இந்த மாதிரி ஸ்பெஷலிஸ்ட் சேர்ந்த ஒரு 30 பேர் கொண்ட குழு தான் அந்த அயோட்டா. இது 10 ஹாஸ்பிட்டலில் என்டையர் தமிழ்நாட்டில் வேலை செய்கிறதுனால 24/7 அந்த ஆர்கனைசேஷன் ஒர்க் பண்ணனால ஏதாவது ஆர்கன் அலர்ட் வந்ததுன்னா அதை பேஷண்ட் யூஸ் பண்ணுற மாதிரி இருந்ததுன்னா அந்த ஆர்கனை வேஸ்ட் பண்ணாமல் யூட்டிலைஸ் பண்ணி பேஷண்டோட வெயிட்டிங் டைமை கம்மி பண்ணுறதுக்காக 6 years முன்னாடி ஆரம்பித்தோம். So 6 years by God's grace we have been able to do that. இந்த நாள் sir said is a very very memorable day for us because the last 6 yearsல வெயிட்டிங் டைம் கம்மி பண்ணுறதுக்காக ஹை குவாலிட்டி அவுட்கம் தரதுக்காக நம்ம சில சிஸ்டம்ஸ்லாம் இனோவேட் பண்ணோம். ஃப்ரோசன் செக்ஷன் பண்ண ஆரம்பித்தோம். இந்த ஆர்கன்லேருந்து பயாப்சி எடுத்து ஒரு 1 hourக்குள்ள ரிப்போர்ட் பார்க்க ஆரம்பித்தோம். மெஷின் பர்ஃபியூஷன் சிஸ்டம் தமிழ்நாட்டில் இன்ட்ரடியூஸ் பண்ணோம். ஸோ அந்த மெஷின் பர்ஃபியூஷன் கிட்னியும் லிவரையும் அந்த இம்ப்ளான்ட் பண்ணுற வரையும் ஹெல்த்தியாக வச்சுருக்கோம். 3வது ரிஜெக்ஷன் வருமா வராதுன்னு பார்க்குறதுக்கு வர்ச்சுவல் கிராஸ்மெஸ் டெக்னிக்கை வி இன்ட்ரடியூஸ். ஸோ இந்த 3 விதமாக அந்த ஆர்கன் குவாலிட்டி நல்லா இருக்கா, இம்ப்ளான்ட் பண்ணால் அவுட்கம் நல்லா இருக்குமா, ரிஜெக்ஷன் வருமா வராதான்றதை டிரான்ஸ்பிளான்ட் முன்னாடியே தெரிஞ்சுக்கிட்டு எல்லா பேராமீட்டர்ஸ் நல்லா இருக்கும் பட்சத்தில் மற்ற யூனிட்ஸ் பண்ண முடியாத அந்த டிரான்ஸ்பிளான்ட்டை வி ஆர் டூயிங் இட். அதை பண்ணுறதுனால தான் இப்போ இந்த வெயிட்டிங் டைமை சிக்னிஃபிகண்டாக குறைக்க முடியுது. இந்த நாள் இந்த பேஷண்ட்டுக்கு ரெக்கார்ட் டைம் இதுவரையும் தமிழ்நாடோட ஹிஸ்ட்ரியில் டிரான்ஸ்பிளான்ட் ஹிஸ்ட்ரியில் இவ்வளோ கம்மி ரெக்கார்ட் டைமில் டிரான்ஸ்பிளான்ட் பண்ணதே கிடையாது. பேஷண்ட் லிஸ்ட் பண்ணி 9வது நாளில் we got a kidney for them. So nobody has ever done it before. இதுக்கு முன்னாடி 1.5 வருஷத்துக்கு முன்னாடி மேல்மருவத்தூர்ல 2023 டிசம்பர்ல we did a similar transplant, but that was 12 days லிஸ்ட் பண்ணி 12 daysல ஒரு ஆர்கன் எடுத்தோம். இது 9 daysல we are given the organ. So this is the least waiting time for any patient. லிஸ்ட் பண்ணி 9 நாள்ல ஒரு ஆர்கன் எடுத்து நார்மல் ஆகுன்றது யாரும் யோசிச்சு பார்க்க முடியாது. We have done that and we are proud that we have done it. And second thing, the surgical team தனித்தனியா எக்ஸ்பிளான் பண்ணி 2 பேஷண்ட்டுக்கு பொறுத்துறதுக்காக தனித்தனியாக எடுக்கப்பட்ட கிட்னியை ஒரே சர்ஜரியில் மறுபடியும் அந்த 2 கிட்னியை இணைச்சு அது சிங்கிள் யூனிட் இம்ப்ளான்ட் பண்ணோம். அதை பண்ண ரீசன் சர்ஜரி பெருசாக இருக்கக்கூடாது, ஸ்கார் பெருசாக இருக்கக்கூடாது, சர்ஜரி ரொம்ப இன்வேசிவாக இருக்கக்கூடாது, சிம்பிளாக சர்ஜரி பண்ணுறதுக்காக
ஒரு சிங்கிள் சைடில் இம்ப்ளான்ட் பண்ணுறதுக்காக நம்ம 2 கிட்னியுமே மறுபடியும் ஒன்றா இணைச்சு என் பிளாக்கை திருப்பி யுனைட் பண்ணி இம்ப்ளான்ட் பண்ணியிருக்கோம். ஜஸ்ட் ஃபார் த பேஷண்டோட அவுட்கம், பேஷண்டோட பெயின், பேஷண்ட் ரெக்கவரி நல்லா இருக்குன்றதுக்காக டன் த சர்ஜிக்கல் டெக்னிக். ஸோ அகைன் த சர்ஜிக்கல் டெக்னிக் இது நியூ டு தி என்டையர் டிரான்ஸ்பிளான்ட் ஹிஸ்ட்ரி. இந்த மாதிரி மறுபடியும் தனித்தனியாக எடுக்கப்பட்ட கிட்னியை ஒன்றா இணைச்சு சர்ஜரி பண்ணாதான் there is no record at all. And again, the two things, as I said, surgical marvelous, and then 9 days is the record time for any transplant. So in entire Tamil Nadu history, I think we think this is the first time it has happened. So I thank the entire team for this.